இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. இல்லை, நேற்று நைட்டு 9:01 மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் குட் பேட் அக்லியோடைய ட்ரெய்லர் வந்துச்சு. இப்போதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. அமர்க்களம் அஜித், வாலி அஜித், பல அஜித்தை அதில் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்குள்ள ஒரு மைல்டான ஒரு காமெடி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்க முடியுது. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பாட்டே இருக்குது. எதிரும் பெரும் படத்தில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாங்கிற ஒரு பாட்டு. அஜித் ரசிகர்கள் என்னென்னா எதிர்பார்த்து போனாங்களோ விடாமுயற்சிகள் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அது நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்தையுமே எங்கே பார்த்தாலுமே டிக்கெட் இல்லை. அது அப்படி அவங்க ஓப்பனிங்கில் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது மில்லியன் கணக்கில் நேற்று நைட்டே கிராஸ் ஆகிருக்கும். இதுக்கு ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். டைலாக்லேயே சொல்லியிருக்காரு, ஒரு லீட் கொடுத்துருக்காரு. ஆகாயம் தமிழ் வீரர் சாருக்குமே வணக்கம். நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பயங்கரமான ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ குட் பேட் அக்லி நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் பல மடங்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கு சார். இல்லை, நேற்று நைட்டு 9:01 மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் குட் பேட் அக்லியோடைய ட்ரெய்லர் வந்துச்சு. ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அமர்க்களம் அஜித், வாலி அஜித், பல அஜித்தை அதில் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு சரவடி பட்டாசு தான். அதே நேரத்தில் ஒரு விஷுவல் மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பல நம்ம முன்னாடி பார்த்து ரசித்த கொண்டாடி அஜித்தை இந்த படத்தில் திருப்பி கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் ஒரு டைலாக், வில்லனுடைய டைலாக், அவர் படத்தில் உள்ள வசனங்களே வச்சு டைலாக் ஒன்று பேசியிருக்காரு. நான் அவங்க வரலாறை படித்தேன், நீ பெரிய வில்லனாக இருப்ப போல அப்படின்னு. அப்புறம் அவர் அஜித் பேசுகிறாரு, மனைவிக்காக ஸ்மோக் பண்ணுறதை விட்டேன், அப்பா அம்மாவுக்காக ட்ரிங்க் பண்ணுறதை விட்டேன், பையனுக்காக வயலன்ஸை விட்டேன், திருப்பி அந்த பையனுக்காக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆன்லைனுக்காக சொல்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு டானாக இருப்பார். அவர் பையனுக்காக திருப்பியும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை நமக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. அதான் கதையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு ஃபாஸ்ட், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. விஷுவல் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தா அந்த ஒத்தருவாயும் தாரன் உண்ணப்பத்தட்டும் தாரன்னு ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாட்டுன்னு ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்காகவே அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாச்சு ஓடிச்சு. அந்த காலத்தில் அந்த படம் ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்து ரொம்ப ஒரு சிக்கல்களுக்கு பற்றி அந்த படம் வந்துச்சு. அந்த ஒரு பாட்டு தான் அந்த படத்தை பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாட்டை இந்த படத்தில் பிஜிஎம்மாக பயன்படுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. எல்லாமே பாட்டை ஒரு ரீமிக்ஸ் பண்ணி விஷுவலாக பயன்படுத்துவாங்க. இது பிஜிஎம்க்கு இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காரு. அதுவும் பார்க்குறப்ப அது ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு புதுசாக இருந்தது. அஜித்தை பார்க்குறப்ப எந்த கேரக்டர் இப்போ எந்த கெட்டப் பார்த்தாலுமே அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப ஒரு பியூட்டியாக இருக்கார். த்ரிஷா அவங்களும் அப்படியே 30 வருஷமாக 25 வருஷமாக அப்படியே த்ரிஷாவும் இருக்கிறாங்க. இதில் என்னென்னா இந்த படத்தை பார்த்த வரைக்கும் ஒரு அப்பா பையன் ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் இந்த படத்துக்குள்ள ஒரு மைல்டான ஒரு காமெடி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஜாக்கி சான் படம் ஆக்ஷன் படம் தான். பட் அந்த ஜாக்கி சான் படத்தை குடும்பத்தோடு கொண்டு பார்ப்பாங்க. சின்ன குழந்தையும் பார்க்கும், பெரிய ஆளும் பார்ப்பாங்க, ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு ஆக்ஷன் படத்தை ஃபேமிலியோடு பார்க்குறது ஜாக்கி சான் படம் தான். பட் அந்த ஜாக்கி சான் படத்தில் ஏன் அப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட் படத்தில் ஒரு சின்ன ஒரு காமெடி ட்ராக் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஆதிக்க பொறுத்த வரைக்கும் காமெடி கொஞ்சம் சென்ஸ் உள்ள நபர் தான், ஹியூமர் சென்ஸ் உள்ள நபர் தான். அது இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் படத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காமெடி ட்ராக் உள்ளே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப தெரியுது. ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட். அதாவது நீங்கள் ரீரிலீஸ் படங்கள் வந்துகிட்டு இருக்க காலகட்டங்களில் அதை ரீ ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்காரு. அஜித்தை திருப்பி கொண்டு வச்சிருக்காரு. அது எப்படி தான் திடீர்னு இந்த உடம்பு எப்படி ஸ்லிம் ஆக்குனாரு, திருப்பி எப்படி உடம்பை ஏற்றினாரு அப்படிங்கிறது தெரியல. பார்க்குறோம் அஜித்தை பார்க்குறப்போ ஒரு ஹாலிவுட் ஆக்டரை பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு அந்த லுக்கில் இருக்கிறாரு. படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் கிளப்பியிருக்கு. சார், படத்தில் பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நம்ம தல அஜித் அவர்கள் ரொம்ப எங்கா பார்க்குற விஷயம், டிஏஜிங் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இல்லை, அது டிஏஜிங்கா இல்லை அவரை உடம்பை வெயிட் லாஸ் பண்ணி அந்த சின்ன பையன் அஜித் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். சின்ன பையன் அஜித் அது டிஏஜிங் நல்லா தெரியுது. மற்ற விஷயங்கள்லாம் அவர் வெயிட் லாஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பார்க்குறப்ப நல்லா தெரியுது. தான் சின்ன பையனுடைய அந்த கேரக்டர் அஜித் வெயிட் லாஸ் பண்ணி போயிருக்காரு. டிஏஜிங் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. சொல்ல மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப தெளிவான ஒரு ஒர்க்காக இருக்குது. அண்டு படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் நேற்றே ரிவீல் பண்ணிட்டாங்க ட்ரெய்லர் மூலமா. இதில் பிரசன்னா, ஆக்டர் பிரசன்னா அவர் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருந்தார் தலை கூட நடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் கூடவே தலை கேங்லேயே இருக்கார் அப்படின்றத காமிச்சிருந்தாங்க சார்.
இல்லை பிரசன்னா மட்டும் இல்லை, யோகி பாபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் எல்லா கேரக்டருமே நேற்று ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இனிமேல் மூடி மறைச்சு வச்சு என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. அர்ஜுன் தாஸ்க்கு வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ஈக்குவல் கேரக்டர், படத்துக்கு பெரிய ஒரு பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்ப ஓப்பனிங் இதுலேயே வந்து அர்ஜுன் தாஸ் தான் வர்றாரு. அப்படிங்கும்போது ஒரு வில்லனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பெயருக்கு நம்ம பேசியிருந்தோம். இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு பாட்டே இருக்குது. எதிரும் பெதிரும் படத்தில் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாங்கிற ஒரு பாட்டு ரொம்ப ஹிட் பாட்டு. இப்போ சமீப காலமாக சோசியல் மீடியாவில் நிறையா ரீல்ஸ் போட்டு அந்த பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாட்டுக்கு அர்ஜுன் தாஸ் ஆடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அஜித்துக்கு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஸ்பேஸ் வந்து அர்ஜுன் தாஸுக்கும் அஜித் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். அந்த அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரியே வந்து எல்லாமே இருக்குது படத்தில். அவரோட பழைய படங்களை வந்து ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் வந்து கார் ரேஸ், ஸோ விடாமுயற்சியில் எப்படி வந்து கார் ரேஸ் வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்களோ இந்த படத்துலேயும் அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுது. இல்லை, விடாமுயற்சியில் அது கார் ரேஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறாரு அவ்வளோதான். இதில் தான் ரேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த காரை வந்து ரோலிங் பண்ணுறதா இருக்கட்டும், காரில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே காரில் பண்ணக்கூடிய அந்த ஜிக்சாக்லாம் இந்த படத்தில் இருக்காரு. விடாமுயற்சியில் பெருசாக ஒன்றும் இல்லை. அது ஒரு 2-3 சீன்ஸ் தான் வரும். பட் அது விடாமுயற்சியில் விட்டதை வந்து கண்டிப்பாக குட் பை டக்லி வந்து அஜித் ரசிகர்கள் என்னென்னா எதிர்பார்த்து போனாங்களோ விடாமுயற்சியில் அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். அது நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் நேற்று நைட்டு நம்ம தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணால் எப்படி விற்று தீர்ந்துருமோ அது மாதிரி ஓப்பனிங் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்தையுமே வந்து எங்கே பார்த்தாலுமே டிக்கெட் இல்லை. 10ஆம் தேதிக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இது ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஆன்லைனில் விட்டு எல்லா டிக்கெட்டும் விற்று தீர்ந்துருச்சுங்கிறது பெரிய அதிசயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு மால்லையோ நல்ல ஒரு தேட்டர்லையோ டிக்கெட் இல்லை. சின்ன சின்ன தேட்டரில் வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஷோ 2 ஷோ ஏதாவது ஒரு ஷோவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் அவ்வளவு பெரிய அளவில் போயிருக்கு. ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரியல ட்ரெய்லர் எப்போ வந்துச்சு. ஏன்னா காலையில் அப்டேட்டும் கிடையாது. ட்ரெய்லர் வரப்போகிற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. திடீர்னு நைட்டு பார்த்தா 9 எல்லாரும் வியாழக்கிழமை எதிர்பார்த்தாங்க. வியாழக்கிழமை தான் அஜித்தோட சென்டிமெண்ட்னாலே, அதனால் வியாழக்கிழமை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பார்த்தா தடார்னு நைட்டு ஒரு 9:01க்கு ட்ரெய்லர் லான்ச் பண்ணி விட்டாங்க. பட் அதை இதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸு, மெயின் நியூஸ் சேனல்ஸில் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஹெட்லைன்லாம் ஹெட் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு படத்துக்கு ஒரு சினிமா படம், திரைப்படம், அந்த படத்து ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அதில் அஜித் நடிச்சிருக்காரு, என்னென்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கிற விஷயத்திலாம் ஒரு நியூஸ் சேனலில் போடுற அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகிருக்குங்கிறது உண்மையிலேயே பெரிய அதிசயமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார். ட்ரெய்லர் வந்து இப்போ 7 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்கு வியூஸு. ஸோ குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணது இந்த படத்தோடைய ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம நைட்டுக்குள்ளேயே ஒரு 1 மில்லியனுக்கு மேலே தாண்டி இருக்கும். பட் நிறைய பேருக்கு அது வந்து தெரியல. அதான் இப்போ நேற்று காலையில் அதாவது நீங்கள் நைட் ட்ரெய்லர் வருதுன்னு அஃபிஷியலாக அவங்க டைம் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க திடீர்னு வந்து நைட்டு ஈவினிங் மேலே தான் டைம் போடுறாங்க, நீங்கள் வருதுன்னு போட்டுருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேருக்கு அது இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆனதே தெரியல. அது அப்படி அவங்க ஓப்பனிங்கில் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது மில்லியன் கணக்கில் நேற்று நைட்டே கிராஸ் ஆகிருக்கும். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவில் சார், அதாவது இப்போ ஒரு ஹீரோவுக்கு கதை கிரியேட் பண்ணுறது ஓகே, ஆனால் மற்ற படங்கள்லேருந்து ஒரு லூப் ஹோல் எடுத்து அதை வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா த்ரிஷா வச்சு மங்காத்தாவிலேருந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்க, பிரபு சார் வச்சு பில்லாலேருந்து ஒரு கனெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையா? இல்லை, இது ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். டைலாக்லேயே சொல்லியிருக்காரு, ஒரு லீட் கொடுத்துருக்காரு. உங்கள் வரலாறை பார்த்தா நீங்கள் வில்லனாக இருக்கேன்னு கேட்குறாரு. மங்காத்தாவிலேருந்து இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு, இங்கே இவர் வரலாறுலேருந்து இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இது எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. படம் வரப்போ அது பெரிய லெவலில் தேட்டரில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அப்புறம் அந்த டீசர் எண்டில் வந்து தலாஜித் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி மை டியர் டார்லிங்ஸ் மிஸ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ட்ரெய்லர் எண்டில் நம்ம சிம்ரன் மேம் சொல்லியிருப்பாங்க மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியன்ஸை மிஸ் பண்ணுறாங்களா இல்லை படத்தில் வந்து அதுக்கேற்ற ஒரு விஷயம் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி? இல்லை, படத்தில் உள்ள விஷயம் தான். ரெண்டாவது ஒரு லாங் கேப்புக்கு பிறகு வருது இல்லையா? ஆமாம், அதனால் அவர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஓகே சார். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு சக்ஸஸை கொடுக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பீட் பண்ண போகுது சார்? இல்லை, இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பாசிட்டிவான வைப்பு போய்கிட்டே இருக்குது. நம்ம வந்து சிங்கிளாக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்கு இந்த படத்துக்கு போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆனது பிறகு இன்னும் அது மேலும் மேலும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் ஆகிருக்கு. ஜிவியாக இருக்கட்டும், படத்தினுடைய எடிட்டராக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆதிக்காக இருக்கட்டும், அந்த ஸ்டார் காஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த ட்ரெய்லர் வந்து நேற்று கிளப்பி விட்ருக்கு. ஓகே சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் மியூசிக் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் சார். ஏன்னா ஒரு பழைய பாட்டை எடுத்து ரீக்ரியேட் பண்ணி புதுசாக ஒரு பீட்டு போட்டு ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக வைக்கிறது பெரிய விஷயம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்றத படத்துடைய ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு.
இல்லை, இந்த பாட்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டுன்னு ஒரு படம், அது கஸ்தூரி ராஜா தனுஷினுடைய அப்பா டைரக்ட் பண்ண படம். அந்த 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 காலகட்டங்களில் அந்த பாட்டுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அந்த ஒரு ஃபோக் சாங், அது ஆக்சுவலாக ஒரு ஃபோக் டைப் சாங்கு, அதை எடுத்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கு பிஜிஎம் யூஸ் பண்ணுறதுங்கிறது அதுவே ஒரு புதுசாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூஷன் மாதிரி. எப்படி ஒரு வெஸ்டர்ன் ஒரு கர்நாடிக்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஒரு ஃபோக் சாங் எடுத்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து பிஜிஎம்மாக போடுறது வந்து அது புதுசாக இருக்குது. சொல்லப்போனால் அது வந்து ஒரு புது அட்டம்ப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்க்காண்டிலில் கூட பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அந்த பாட்டை வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ வர படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பழைய பாட்டெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி ஃபேன்ஸை மறுபடியும் ஒரு குதூகலப்படுத்துறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, அது இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாஸ் நிறையா வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு வைபான சாங்ஸ் எடுத்து நிறைய ரீல்ஸ் மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க ஒரு பல்ஸ் தானே, அந்த பாட்டலையும் ரசிக்கிறாங்க, அந்த பாட்டை ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதை படத்துலையும் யூஸ் பண்ணுவோம், ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை அப்படி இங்கே போடுறது தானே அது. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ இது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் வந்து கைது படம் மூலயமா ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேருந்து எல்லா படங்கள்லையும் வரிசையாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தான் சார். இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டைல். ஆசை படத்தில் ஒரு ஒரு ஹீரோயின் மீட் பண்ணுற பிஜிஎம் பதிலாக ஒரு சின்ன ஒரு 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 ஜிங்கிள் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஆசைன்னு. அது அந்த டைமில் அது புதுசாக இருந்துச்சு. அதாவது ஹீரோயின் மீட் பண்ணுறப்ப ரீரெக்கார்டிங் பதிலாக ஒரு சின்ன ஜிங்கிள் மாதிரி ஒரு சாங் மாதிரி பண்ணியிருப்பாங்க படம் ஃபுல்லாகவே அந்த ஹீரோயின் மீட் பண்ணுறப்ப. அதான் ஒரு புதுசாக இருந்துச்சு, புது அட்டம்ப்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து ரீமிக்ஸ் பண்ணி இப்போ சாங் ரீமிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீரெக்கார்டிங்க்கு இந்த சாங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புதுசாக இருக்குது. கண்டிப்பாக சார். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சார், ஃபேன்ஸ் வந்து இந்த படத்துக்கு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி படத்தோட டீம்ல இருந்து சொன்னாங்க 4 விக்ஸு 4 ஹால்ஸ் முட்டாய் எடுத்துகிட்டு போங்க தேட்டருக்கு, கத்தி கத்தி உங்கள் தொண்டை கிழிய போகுது அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ அது வந்து உண்மையாகவே நடக்க போகுது அப்படின்னா? இல்லை, அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்குறப்போ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஒவ்வொரு அந்த படத்துக்கு மேலும் மேலும் இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்குது. இது ட்ரெய்லருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு நம்பிக்கையை ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருக்கு. ஓகே சார். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லர் பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie.